அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் மூதுரையில் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று பாடியிருக்கிறார். பொதுவாக இறை நம்பிக்கை உடையவர்களெல்லாம் எந்த தொழிலை தொடங்கும் போதும் இறைவனை தொழுதுவிட்டுத்தான் தொடங்குவார்கள். ஔவையார் இறை நம்பிக்கை உடையவர். அவர் இந்த மூதுரையை தொடங்கும் போது விநாயகப் பெருமானை பாடி புகழ்ந்துதான் இந்த மூதுரையை அவர் தொடங்கியிருக்கிறார். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சான்றோர் பெருமக்களே, விநாயகப் பெருமானை ஔவையார் தொழுதுதான் இந்த மூதுரையை தொடங்குகிறார்கள். அதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் தான் இது. யாராம் விநாயகப் பெருமான்? சிவந்த மேனியை உடையவராம். அப்படி சிவந்த மேனியை உடைய, தும்பிக்கையினை உடைய விநாயகப் பெருமானின் திருவடிகளுக்கு நல்ல மலர்களை கொண்டு பூஜை செய்து தொழுதுவிட்டுத்தான் நாம் எந்த தொழிலையும் தொடங்க வேண்டும் என்று அவர் விநாயகப் பெருமானுக்கு அவருடைய திருவடிகளுக்கு மலர்களை கொண்டு தொழுதுவிட்டு இதை தொடங்குகிறார். என்ன, விநாயகப் பெருமானை தொழுதுவிட்டு தொடங்கினால் என்ன கிடைக்கும்? என்ன பயன் கிடைக்கும்? என்ன பலன் கிடைக்கும்? அம்மையார் சொல்கிறாங்க, நல்ல சொல் வளம் கிடைக்குமா. வாக்குண்டாம், நல்ல சொல் வளம் கிடைக்கும், நல்ல மனம் கிடைக்கும். அது என்ன நல்ல மனம்னா? மனத்தில் நல்ல எண்ணங்கள் தோன்றும், நல்ல சிந்தனைகள் தோன்றும். அப்புறம் திருமகளினுடைய அருள் பார்வை கிட்டும், மகாலட்சுமியினுடைய அருள் பார்வை கிட்டுனா செல்வம் குவியும், உங்கள் வீட்டில் செல்வம் வந்து சேரும். எதுக்கு? அதுக்கு தான் தொடங்கணும், அதுக்கு தான் தொழணும் விநாயகப் பெருமானை. ஆக திருமகளின் அருள் பார்வை கிட்டும். அதை விட எல்லாவற்றையும் விட மணிவேர் அடிக்குது பாருங்கள், எல்லாவற்றையும் விட உங்கள் உடலில் நோய் வந்து துன்புறுத்தாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆக எவ்வளோதான் பணம் இருந்தாலும் நோய் இருந்தால் அனுபவிக்க முடியாது அந்த செல்வத்தை. அப்படி இன்னும் அடிக்குது பாருங்கள் மணி. ஆக நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஆக இந்த நல்ல பலன்கள் எல்லாம், நல்ல பயன்கள் எல்லாம் நமக்கு கிட்டும். அதனால் நாம் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் எந்த தொழிலையும் தொடங்க வேண்டாம். ஔவையாரும் அப்படித்தான் இந்த மூதுரையை தொடங்கும் முன் இந்த கடவுள் வாழ்த்து பாட்டை பாடி அவர்கள் தொடங்குகிறார்கள். சான்றோர் பெருமக்களே, நாமும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி எந்த தொழிலையும் தொடங்குவோமா? வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.